ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ட்ரி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா புடலங்காய் கூட்டு எப்படி செய்யறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலாம் வீடியோவில் போய் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கூட்டு பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள், புடலங்காவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வேகட்டும். வெந்துக்கிட்டு இருக்குங்க. அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 3 பூண்டு சேர்த்துக்கோங்க. 1 சில்லு அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நமக்கு புடலங்காவும் கடலைப்பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டு அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நமக்கு நல்லா ட்ரை ஆகணும். அது வரைக்கும் தேங்காயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வேகட்டும். நமக்கு சூப்பராக புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ நமக்கு ட்ரை ஆயிடுச்சுன்னு. இப்போ நம்ம தாளிப்பு சேர்த்துடலாம். இதில் இதுக்கு கடை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுருக்க புடலங்காவை இது கூட சேர்த்துக்கலாம். நமக்கு சூப்பரான புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.